ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஒரு வீட்டினுடைய அங்கமாகவே மாறிடுச்சு விவிடி. இப்போ இந்த மாறி வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸை பார்க்கிற போது, இந்த கஸ்டமர்ஸ் ஒரு பிராண்டு கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது? கஸ்டமர்ஸ் வந்து லாட் ஆஃப் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். 50 இயர்ஸ் பேக்கு இருந்த கஸ்டமரோட பிஹேவியர், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த பிராண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். தேவர் எக்ஸ்பெக்டிங் குவாலிட்டி பார்ப்பாங்க, ப்ரைஸ் பார்ப்பாங்க. ஏர்லியர் கஸ்டமர்ஸ் வந்து லுக் ஃபார் தி வேல்யூ ஃபார் மணி. நான் வந்து லூஸ்லேருந்து தேங்காய் வாங்கினா என்ன விலை, நான் பிராண்டடில் வாங்கினா என்ன விலை அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் கால் இருக்கும். ப்ரைஸ் கான்ஷியஸாக கஸ்டமர் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து குவாலிட்டி கான்ஷியஸாக கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் மோர் தென் த ப்ரைஸ் அண்ட் தி திங் தே வில் லைக் டு லுக் அட் த பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த பிராண்ட் வந்து டிவியில் வருதா, டிவி விளம்பரம்லாம் வருதா, அதை பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிராண்டோட அம்பாசிடர் யார், அதை பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ப்ரைஸில் இருந்தாங்க, தென் த குவாலிட்டின்னு ஆஸ்பெக்டில் வந்தாங்க, தென் பேக்கேஜிங்னு வந்தாங்க, தென் டிவியில் வருதா, சன் டிவியில் வருதா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிராண்டு அம்பாசிடர் யாருன்னு பார்த்தாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அது வாங்குறதுக்கு இருந்துச்சு.